மற்ற தலைவர்களுக்கு விதிக்காத விதிகள் எல்லாம் விஜய்க்கு விதிப்பதற்கு அல்லது அது அவர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு காரணம் என்ன? காரணம் உண்மையாவே கூட்டம் வந்துடும், பார்க்கறதுக்காக கூட்டமும் அதிகம் வரும். தவிர இளைஞர்கள் அதிகம் வருவாங்க. அவங்க கொஞ்சம் ஒழுங்குபட செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே தெருக்களுக்குள்ள 2 பக்கமும் மோட்டார் பைக்கை நிப்பாட்டியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பழக்கம் இன்னும் வச்சிருக்காங்க. அவங்க சக மனிதர்களை பற்றியோ அவர்களுடைய நலன்களை பற்றியோ அவர்களும் இருக்காங்க என்பதை பற்றியோ அதிகமாக கவலைப்படாம தன்முனைப்பிலேயே இருப்பாங்க. இது சமூகத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவினுடைய தன்மை. அவங்க அதிகம் வராங்கும் பொழுது அப்படி கவனிக்கா இருக்கணும் என்பதாக எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, முதியவர்கள், அவங்க தானே அதிகாரிகளா இருக்காங்க, அவங்க தானே தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க, அதிகாரத்தை அவங்க முடிவு பண்றாங்க. இதுதான் விஷயம். சரி, இதையெல்லாம் தாண்டியும் கூட நீங்க அவங்களுக்கு பின்னால கேர்ள்ஸும் வராங்க. அவங்களும் யூத் கம்ப்ளீட்டா நகர்ப்புறம்னா கம்ப்ளீட்டா வந்துடுறாங்க. இளம் பெண்கள் வர்றாங்க. வரணும் என்ன பண்ணலாம், தடுக்கலாம். சரி, ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க அங்க தூத்துக்குடியில ஒரு பெண்ணு மாணவி அவங்க இந்த மாதிரி போகும்பொழுது அவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு, அவங்கள பலாத்காரம் பண்ணிட்டான்னு ஒருத்தனை ரொம்ப தாமதமானாலும் பிடிச்சிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு ஒரு பெரிய கருப்பு புள்ளியா வந்துருச்சு ஆட்சிக்கு, ஆட்சி பேரை காப்பாற்றணுமே என்று சொல்லி உடனடியாக ஒருத்தர் இறங்கி என்ன நீங்க இயற்கை போனாலும் கூட ஆள் கூட்டு போகணும்னு எல்லாம் பேச, அதை உடனடியாக எல்லோருமே எதிர்த்து பேசணும்னு அவர் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஊர்ல வெளிப்படையா பேசிவிட்டு டிவியில அதற்கு பிறகு தன்னுடைய முகநூல்ல மட்டும் மன்னிப்பு கேட்டு மட்டும் போய் ரீச் ஆகாது. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற பாணியும் அது ஏன் நடந்தது? அப்ப நீங்க கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க என்று மேலிருந்து அதிகாரத்தில் மேலிருந்து வழிகாட்டல் வந்ததா?